இந்த வீடியோ பாருங்க. இங்க ஒரு வயசான பாட்டி, இந்த கடை 40 வருஷமா நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரிய பகுதியா இருந்துச்சு, ஆனா இதை நீங்க என்னன்னா விக்கலாம்னு சொல்றீங்கன்னு பேசுறாங்க. அதுக்கு அந்த வயசான தாத்தாவும், நான் புரோக்கர் கிட்ட பேசிட்டேன், நம்ம கடைக்கு தான் யாருமே வர மாட்டாங்களே, இனிமே இந்த கடையை என்னால நடத்த முடியாதுன்னு சொல்றாரு. அங்க வேலை பார்க்குற பையனும், உண்மையாவே இந்த கடையை நீங்க விற்க போறீங்களான்னு சோகமா கேட்கறான். அந்த பாட்டியும் லட்சுமி சுவாமிக்கு மேல ஏதோ கோவம் போலன்னு சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு பொண்ணு கடைக்குள்ள நுழையிறா. அந்த பாட்டி கிட்ட நான் யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றா. அவங்களும் நீ என்னோட தோழியோட பேத்தி தானேன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சிரிக்கிறா. அந்த பொண்ணும் இந்த அழகான பழமையான கடை ஏன் விற்க போறீங்கன்னு கேட்கறான். அவங்களும் எதுவுமே சொல்லாம அவளுக்கு ஒரு சேரீக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. அந்த பொண்ணும் அந்த பாட்டியை கூட்டிட்டு போய் லேப்டாப் வாங்கி அவங்க பிசினஸ் ஆன்லைன்ல பண்ண ஹெல்ப் பண்றா. இவங்களும் அந்த ஆன்லைன் பிசினஸ் நல்லா யூஸ் பண்ணி அந்த கடையை பெருசாக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு 2 கடை இருக்கு, ஒன்னு ஆஃப்லைன்லயும் இன்னொன்னு ஆன்லைன்லயும். நல்லா போகுதுன்னு நிறைய பேர்ட்ட ஷேர் பண்றாங்க. அந்த பொண்ணும் நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றா. இவங்களும் ரொம்ப நன்றி, எங்களோட இருண்ட வாழ்க்கையில நீ ஒளியை ஏத்திட்டேன்னு சொல்றாங்க. இப்படிதான் நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி வச்சு இன்னொருத்தங்க வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா மாத்தலாம்.